शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஸ்ரீ குருபியோ நமஹ. நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அகங்கிறத பிரிச்சு அகம்னா தொம்பதார்த்தம். தொம்பதார்த்தத்துல அகங்கிற அம்சம் அந்த ஆத்மா இல்லை அப்படிங்கறது சொல்லி வந்துட்டு இருக்கார். அது ஆத்மா இருக்கு. இதுக்கு பல யுக்திகள் சொல்லி வந்து விட்டார். இப்ப சொன்ன யுக்திகள் எல்லாம் திருடப்படுத்தணும். இந்த தர்க்கம் யுக்தி இதெல்லாம் பரியாயமோ இல்லையோ, இந்த யுக்தி எப்ப சரியா இருக்கும்னு சொன்னா பிரமாணத்துக்கு இது அனுகூலமா வந்தாதான் யுக்தியை நாம திருடமாக எடுத்துக்க முடியும். பிரமாணம் இல்லாம வெறும் யுக்தி மாத்திரை சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த யுக்தி காரியத்திலே வராது, விநியோகம் இல்லை. பிரமாணத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பிரமாணத்துக்கு உபகாரம் பண்ணிட்டு இருந்தா தான் யுக்திக்கு ஒரு பலம். யுக்தி சேர்ந்தா பிரமாணத்துக்கு பலம். இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் பலம். அதனால இப்ப பிரமாணம் சொல்றார், உத்தாம் யுக்தின் திருடீகர்த்தும் ஆகம உதாகரண உபன்யாசா. இப்ப சொல்லப்பட்ட அந்த யுக்திகளுக்கெல்லாம் மூலம் சுத்தி இருக்கு. இந்த சுத்திக்கு இந்த யுக்தி எல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்ற. என்னென்ன சுத்தி சொல்லி இருக்கான்? ஆர்த்தமன்யே சர்வம். இது ஒரு ஸ்ருத்தியர்த்த சங்கிரகம். இப்படியே ஸ்ருதி இல்லை. நேதி நேதி விசாசகிருது வதந்தி நிர்குணம் பிரம்மா கதம் ஸ்ருதிருபேக்ஷ்யதே அதோன்யதார்த்தம் அப்படின்னு பிரகதாரண்யத்துல வருது. அதஹாங்கிற இடத்துல அதஹா சப்தத்தினாலே அங்க நிரூபணம் பண்ணின பிரம்மத்தை வாங்கிக்கணும். இந்த பிரம்மத்தை தவிர்த்து வேறானது எல்லாமே ஆர்த்தம். ஆர்த்தம்னா வினாசி, வினாசமாக கூடியது, நசிச்சு போகக்கூடியது, ஒண்ணுமே நித்தியமில்லை, அழியக்கூடியது அப்படின்னு இந்த ஸ்ருதி சொல்றது. அதே மாதிரி நேதி நேதி அசகிருத்து ஸ்ருதி வதத்தி. நிறைய தடவை நேதி நேதி ஆத்மா அப்படியே சொல்லும். நேதி நேத்தின்னு சொன்னா எல்லா விசேஷத்தையும் அது எடுத்து விடுறது. பிரம்மத்திலிருந்து ஒரு விசேஷமும் இல்லை, நிர்விசேஷமாக பிரம்மஸ்வரூபம் இருக்கு. இப்படியா இந்த மாதிரி நிறைய சுக்தி இருக்கு. உதாரணத்துக்காக ஒரு 2 எடுத்துட்டோம். இந்த சுக்திகள்லாம் என்ன பண்றது? வதந்தி நிர்குணம் பிரம்மா. பிரம்மத்தை நிர்குணமாக சொல்றது. அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய சுக்தியை நீ கதம் உபேட்சியதே, அதை எப்படி உபேட்சிக்கலாம், அதனுடைய அர்த்தத்தையும் பார்த்து அப்புறம்தான் வேதாந்த தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, புத்தி கூட அதே மாதிரி சொல்லியிருக்கு. இந்த அகம் பதார்த்தத்தை ஆத்மாவில சேர்த்துக்க. மகாபூதான்யஹங்காரஹ இத்யேதத் க்ஷேத்ரமுச்யதே ந திருஷேர்த்வைத யோகோஸ்தி விஸ்வேஸ்வரமதாதபி. சொல்லினா பகவத்கீதை. விஸ்வேஸ்வரஹானா பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ண பகவான். அவருடைய மதத்துல கூட திருக்குக்கு இன்னொரு திருக்கு கிடையாது, திருக்குத்துவைக்கம் கிடையாது. அப்ப அகங்காரம்னு ஒண்ணு சொன்னாவே அது என்னதுன்னா அது கஷேத்திரத்துக்கு தெரிவிக்க. கஷேத்திர கஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் யுக்தஞானம் மதம்மமா. கஷேத்திரம் இது கஷேத்திரம், இது கஷேத்திரஜ்யம் அப்படின்னு சொல்லி தனியா புரிஞ்சுக்கிட்டானே. ஆனால் அப்போ அவன் பெரிய ஞானி, அதுதான் ஞானம்னு இருக்கு. அப்போ எதெல்லாம் கஷேத்திரம் எது கஷேத்திரஜன் அப்படின்னு பாக்குறது, ஆத்மாவை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் கஷேத்திரத்துல சேர்த்துக்கிட்டு நமக்கு வரக்கூடிய சுகம் துக்கம் சொல்றோமோ அது நமக்கு வந்துதா இல்லையே, கஷேத்திரத்துல வந்தது, அதனால அது கஷேத்திரத்தை சேர்ந்தது. மகாபூதான் அகங்காரா அப்படின்னு ஆரம்பிச்சு ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம்.
சுகம் துக்கம் புத்தி எல்லாமே அந்த இதுல சேர்ந்து கொடுத்து. இதுல கஷேத்திரத்துல, கஷேத்திரம்னா ஜட பதார்த்தம், திருஷ்யம்னு வச்சுங்க. அப்போ எது திரஷ்டா? கஷேத்திரஜா. கஷேத்திரஜனுக்கு இந்த சுகம் துக்கம் அகங்காரம் இதோட சம்பந்தமே இல்லை, இது அதோட அவனை சேர்ந்தது இல்லை அப்படிங்கறத சுவாமியே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்ற. அதுனா பிரகிருதார்த்த உபசம்ஹாரஹா. இப்ப என்னாச்சு, இவ்வளவு தூரம் நிரூபணம் பண்ணாரே, அதுக்கு ஒரு உபசம்ஹாரம் பண்ணறா. ஏவமே தத் ஹிருக் ஞேயம் மித்யாசித்தமனாத்மகம் மோகமூலம் சுதுர்போதம் துவைதம் யுக்திபிராத்மனஹ. ஹிருக்குனா புருஷத்துன்னு அர்த்தம். தனியாக பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிருக் ஞான், ஹிருக்கு ஞேயம், பிரிச்சு புரிந்து கொள்ள வேண்டும். மித்யா சித்தம், மித்யாபூதமான இந்த அகங்காரத்தை, அகங்காரம் மித்தியில சேர்ந்தது, மித்யா சித்தமா இருக்கு, பிராந்தி சித்தமாக இருக்கு. பிராந்தி சித்தமான இது ஆத்மா இல்லை, மோக மூலம், மோகத்தை மூலமாக கொண்டது, அதாவது அஜானத்தால வந்தது ஆவித்யகம். சுதுர்போதம் துவைதம், அதே பிரமாணத்தினால நிரூபணம் பண்ணி இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நல்ல பிரமாணம் யுக்தி இது ரெண்டையும் கொண்டு நிரூபணம் பண்றதுக்கு யோக்கியமாக இல்லை அப்படின்னா அனிர்வச்சனீயம்னு அர்த்தம். இதுதான் அனிர்வச்சனீயம்னு சொன்னோம். பிரமாணத்தால யுக்தியால அதை ஒரு தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டாக்கா அது நிர்வச்சனமாகும். இது அந்த மாதிரி பண்றதுக்கு யோக்கியமா இல்லை. அதனால சுதுர்போதம் என்னது இது? இப்ப இவ்வளவு தூரம் சொன்னது துவைதம் யுக்திபிராத்மனஹ. ஆத்மனஹ துவைதம், ஆத்மாவை காட்டி ரெண்டு ஆத்மா இருக்கு, ஆத்மா ஒண்ணு இன்னொன்னு அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்கு. இது யுக்தியால தெரிந்து கொள்ள முடியாது. இது வெறும் பிராந்தி, இது பிரமாண சித்தம் இல்லை, இது மித்யா சித்தம் அப்படின்னு சொல்ற. ஆரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? ஒரே ஆத்மான்னு சொல்லுறாரு இல்லையோ, ஆத்மாவை தவிர்த்து வேற இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு ஆத்மாவை தவிர்த்து இன்னொரு ஆத்மா இருக்கு அப்படின்னு நினைச்சு விடக்கூடாது. சர்வக்ஷேத்திரத்திலையும் எல்லா சரீரத்திலும் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு, இன்னொரு ஆத்மானே ஒண்ணு இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஆத்மாவை விட்டு துவைத்தம் எல்லாமே வித்தியாசித்தம், அனாத்மகம், மோகமூலம், அனிர்வாச்சியம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. ஆகையால ரெண்டு ஆத்மா எனக்கு தெரியுது. என் சரீரத்துக்கு ஒரு ஆத்மா, அவனுடைய சரீரத்தை வேற ஆத்மா தெரியுதுன்னு கேட்டா வேற ஆத்மா தெரியல, அது வித்தியாசித்த ஆத்மா தான். அது நீயா நினைக்கிட்டு இருக்கேன் அங்க இன்னொரு ஆத்மா தெரியுது. ஆத்மா தெரியுதுங்கிறது வாஸ்தவம், ஆத்மா தெரியலாம். ஆனா இதை காட்டி அது வேறான ஆத்மான்னு தெரிஞ்சிருக்குது தப்பு. அதான் சொல்றேன், அதுவும் துவைத்தம் தானே. அதாவது தன்னை காட்டிலும் வேறான ஒன்ன பார்த்தா அது எல்லாமே, அது ஆத்மாவோ அனாத்மாவோ எல்லாமே துவைத்தம் தான். இந்த துவைதம் மித்யா சித்தம்னு சொன்னாரா? எப்படி மித்யா சித்தம்னு சொல்றேன்? அதுக்கு என்ன காரணம் அது சொல்ற. குதோ மித்யா சித்தத்துவம் துவைதஸ்ய இதிச்சே. இந்த ஒரு சூத்திரபூதமா இந்த ஸ்லோகம் இருக்கு. ஏவமேதத் ஹிருஜ்ஞேயம் 44வது ஸ்லோகம். மித்யா சித்தம் அனாத்மகம் மோகமூலம் சுதுர்போதம் எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ள சங்கடிச்சு விட்டார். துவைதத்தை பத்தி வேதாந்தம் என்னெல்லாம் சொல்றதோ எல்லாம் இதுக்குள்ள வந்துருக்கு. அதுல முதல்ல மித்யா சித்தத்துவத்தை நிரூபணம் பண்றார். குதோ மித்யா சித்தத்துவம் துவைதஸ்ய இதிச்சே ந ப்ருதம் நாத்மனா சித்திஹி ஆத்மனோன்யஸ்ய வஸ்துனஹ ஆத்மவத் கல்பிதஸ்மாத் அஹங்காராதிராத்மனி. ஆத்மாவை விட்டுட்டு வாழ்க்கை வஸ்து இருக்கே, அது தனியாக தான் சித்தமாகிறது இல்லை. ஆத்மா இருக்குங்கிறது எப்படி சித்தமானது? மற்றதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஆத்மா இருக்குங்கிறது எப்படி சித்தமானது? தானாவே சித்தமானது, ஸ்வயம் சித்தம். இது இன்னொருத்தர் ஒரு பிரமாணத்தை கொண்டு சித்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானே சித்தம். சுப்பிரகாசம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி பாக்கி துவைத்தங்களும் தானாவே
அதாவது தன் தன் சுரூபத்துல சுப்பிரகாசமா இருந்துட்டு தானாவே சித்திக்கிட்டுமேன்னு சொல்ல முடியுமா? ஒரு கட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த கட்டம் தானாவே பிரகாசிக்கட்டும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால என்ன பிருத்தக்கு இந்த அத்வைத்தம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தானே பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் இல்லை. சரி, அது தானா பிரகாசிக்க வேண்டாம். ஆத்மா ஒன்னே ஒண்ணு தானே பிரகாசிக்கட்டும். இந்த பிரகாசம் அந்த அனாத்மா எல்லாத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்தலாமோ அப்படின்னு சொன்னா ஆத்மனா சித்தி ஆத்மனா சித்தி துவைதஸ்ய துவைதம் ஆத்மாங்கிற ஒரு சொப்பிரகாசம் இருக்கே, இந்த சொப்பிரகாசத்தோடு சேர்ந்துட்டு அதுவும் சித்திக்கிறது. அது தானே சொப்பிரகாசமா இல்லே, ஆனா சொப்பிரகாசமா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா கல்ல சேர்ந்ததுனாலே துவைதமும் பிரகாசமா எடுத்து அப்படி சொல்லலாமே. அதுவும் இல்லைன்னு எப்படி இல்லைன்னா ஆத்மனோன்யஸ்ய வஸ்துனா ஆத்மனா அந்நிய வஸ்துனா ஆத்மவத் கல்பிதத்வா. ஆத்மாவை தவிர்த்து பாக்கி ஏதாவது இன்னொன்னு அப்படின்னு சொன்னா அதுக்கு நிஜம் இல்லைன்னு கல்பிதம். அது இது வாஸ்தவம் இல்லை. அதனால ஆத்மவத் கல்பிதஸ்தம். அதுக்கு இது எல்லா துவைதத்துக்கும் பொதுவா சொன்ன விஷயம். அகங்காரத்துக்கும் இதே மாதிரிதான். அகம்னு நாம எதை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய அகங்காரங்கிற பதார்த்தம் கூட ஆத்மாவை போல கல்பிக்கப்பட்டிருக்கு. அது ஆத்மானு கல்பிக்கப்பட்டிருக்கு. அது ஆத்மாவே இல்லை, ஆனால் ஆத்மா ஆத்மான்னு நாம சொல்றோம். அப்படி ஒரு பிரம நமக்கு அகம்ல. தஸ்மாத் அகங்காராதிகி ஆத்மனி கல்பிதா. இந்த மாதிரி விவேச்சனம் பண்றதுனாலே அகம்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே ஆத்மாவில கல்பிக்கப்பட்டது அப்படின்னு சித்தமாயிடுது. தஸ்மாத் அஜ்ஞான விஜృంభిதம் ஏதது. இப்ப அதனால ஆத்மா விட்டு பாக்கி எல்லாமே கல்பித்தம்னு சொல்லிட்டு அஜ்ஞானத்தால வந்ததுன்னு அர்த்தம். கல்பித்த சப்தத்துக்கே இதான் அர்த்தம். கல்பனான்னு சொன்னா பிராந்தி. பிராந்திங்கிறது எதனால வரும்? அஜ்ஞானத்தினால வரும். அப்போ எல்லாமே கல்பித்தம் ஆத்மாவை தவிர அப்படின்னு சொன்னா அது எல்லாம் அஜ்ஞான விஜృంభిதம் அப்படின்னு சொல்லப்படும். திருஷ்யா சப்தாதய கிருப்தாக திரஷ்டச்ச பிரம்ம நிர்குணம் அகம் ததுபயம் பிப்ரதி சாந்திமாத்மனி யச்சதி. இங்க நமக்கு சப்தாதிகள்லாம் விஷயம். அதெல்லாம் நம்மளால பார்க்கப்படும் திருஷ்யங்கள், சப்தஸ்பர்ஷாதி விஷயங்கள். அது திரஷ்டா கிடையாது. அத பார்க்கக்கூடிய திரஷ்டா யாரு? திரஷ்டா நிர்குணம் பிரம்மா, பிரம்மஸ்வரூபம். இப்ப நான்கிறது என்னது? நான் இதுல சேர்த்தி திருஷ்யத்துல சேர்த்தியா இல்லே திரஷ்டாவுல சேர்த்தியா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். அதுக்கு சொன்னா நீ ரெண்டும் தான், ரெண்டுலையும் சேர்ந்திருக்கு. அது எப்படி ஆச்சுன்னா அகம் தது உபயம் பிப்ரது. இந்த அகம் பதார்த்தம் இருக்கே இது ஒரு சீது அஜித் கிரந்தி. இந்த திருஷ்யத்துல பாதி திரஷ்டாவில பாதின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து அகம்னு சொல்லப்பட முடியும். அதனால அந்த ரெண்டையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு இந்த அகம் அகங்கிற பிரதீதிக்கு விஷயமானது. அதனாலதான் பிராந்திமாத்மனி யச்சதி. ஆத்மாவில ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அகம். அனாத்மாவை தன்கிட்ட கலந்து வச்சிட்டு இருக்கு, ஆனா அது தெரியல. அகம்னு சொல்றது ஆத்மாதான் அப்படின்னு எல்லாருக்கும் மொத்த வாழ்க்கையில பிராந்தி கொடுத்திருக்கு. மொத்த தர்சனக்காரருக்கே வேதாந்தி தான் அந்த அகங்கத்தை உடைச்சு அதுல இருந்து ஆத்மாம்சத்தை பிரிச்சு எடுக்கிறான். ஆனா வேதாந்திய விட்டுட்டு சாங்கியம் விட்டுருங்கோ. சாங்கியம் விட்டுட்டு இந்த தார்க்கிகாலெல்லாம் இருக்காளே அகம் கர்த்தான்னு சொன்னா கரெக்டுன்னு சொல்றேன். கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்றது கரெக்டே சொல்றாளோ இல்லையோ? அகம் சுகி அகம் துக்கி. அப்ப என்ன ஆச்சு? அவளுடைய ஆத்மாலே அகம் சேர்ந்திருக்கு. அகம் ஆத்மாவில சேர்ந்து கொடுத்து சுகதுக்காதிகள்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. அப்படியாக்கும் அவளுடைய ஆத்மஸ்வரூபம். இவன் தான் என்ன பண்றான்? அந்த ஆத்மஸ்வரூபத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் சோதனை பண்ணி பிரிச்சு எடுக்கிறான். அந்த சுக துக்கங்கள்லாம் தெரியறது பத்தியா? அதனால ஆத்மாவுக்கு தானே தெரிகிறது. ஆத்மாவுக்கு திருஷ்யமா இருக்கக்கூடிய அந்த சுக துக்காதிகள் ஆத்மாவில எப்படி சேர்ந்துக்கும்? அதனால அந்த வெளியில தள்ள இருந்த ஆத்மா இல்லையே. அப்ப அதுல இருந்தும் பிரிச்சு அந்த சுக துக்காதிகளுக்கும் சாட்சி ஸ்வரூபமா இருக்கு அதுதான் சொல்லிட்டு வரைக்கே
அகங்கிறதுல ஒரு பாதி அம்சம் காணாம ஆத்மா இல்லே அப்படின்னு நிச்சயம் ஆயிடுச்சு. அதனாலதான் அகங்காரா அனாத்மா. அதனால அந்த மகாபூதாங்க அகங்காரா க்ஷேத்திரம் க்ஷேத்திரத்துல சேர்ந்து க்ஷேத்திரஜன்ல சேர்ந்து ததைவ இயம் அபின்னஸ்ய ஆத்மனோ பேத புத்தி. இந்த மாதிரி ஆத்மாவில எப்போ பிராந்தி ஏற்பட்டு போச்சோ, அகங்காரத்தை ஆத்மா அப்படின்னு நினைச்சுட்டானோ, அப்ப இந்த அகங்கிறது அநேகம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சரீரத்திலயும் அகம் வேற வேறையா இருக்கு. அதனால இப்ப என்னாச்சு, ஆத்மாவே வேற வேறேன்னு நமக்கு இன்னொரு பிராந்தி வந்தது. இந்த பிராந்தி இன்னொரு பிராந்திக்கு காரணமாயிடுச்சு. அகம் பதார்த்தத்தை ஆத்மாவில சேர்த்துட்டோமானால் அப்ப என்ன ஆகும், அகம் பதார்த்தம் பின்னமா இருக்கிற காரணத்தினாலே ஆத்மாவும் தனித்தனியாக ஆயிடும். பிரதி சரீரம் பின்னஹா ஆத்மா. அந்த பேத புத்தியும் இப்படிதான் வருதுன்னு. அதையேவ இயம் அபின்னஸ்ய ஆத்மனா பேத புத்தி பிராந்தி. அபின்னஸ்ய ஆத்மனா நிஜமா அதோடைய சுரூபத்தை பார்த்தா பிரதி சரீரம் இந்த ஆத்மா வேறு இல்லை, அபின்னமாகவே இருந்துருக்கு. ஆனா அதுல பேத புத்தி வந்துருக்கு. எப்படி திருகேகா சர்வபூதேஷு பாதி திருஷ்யைரநேகவத் ஜலபாஜன பேதேன மயூகஸ்ரக்வி பேதவத். ஒரே திருக்கு, ஏகா திருக்கு, ஒரே சைதன்யம். சர்வபூதேஷு எல்லா பிராணி சரீரங்களிலும் பாதி தெரியுது. அப்படி தெரியும் போது திருஷ்யைஹி அநேகவத் பாதி ஒன்றாது. ஆனாலும் அந்த திருஷ்யமான அந்த சரீரங்கள் பின்ன பின்னமா இருக்கிற காரணத்தாலே ஒவ்வொரு சரீரத்திலையும் பாதிக்கக்கூடிய இந்த திருக்கானது தனித்தனியாக பின்னமானதாக தெரிகிறது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், நமக்கு எத்தனை சூரியன் இருக்கான்னா ஒரே ஒரு சூரியன் இருக்கான். மயூகி மயூகமாலின்னு அர்த்தம். மயூகமாலின்னு சூரியனுக்கு பேரு. அந்த சூரியன் ஒருத்தந்தான் மொத்தம் ஆகாசத்துல. இந்த சூரியனை நான் ஜலபாஜன பேதேன பின்னமாக்குறேன். பாஜனம்னா பாத்திரம். ஜலபாத்திரம் நிறைய ஜலபாத்திரம் வச்சுட்டேன். எல்லா ஜலபாத்திரத்திலையும் தெரியுது சூரியன், சூரிய பிரதிபிம்பம் தெரியுது. அப்பனா எத்தனை பிரதிபிம்பமாச்சு? பிரதிபிம்பம் சொல்லக்கூடாது, சூரியன் சொல்லணும். பிரதிபிம்பம் சூரியன் தான் சொல்லுவோம். அப்ப எத்தனை நிறைய சூரியன் ஆயிடுச்சு. ஒரே சூரியன் இல்ல, ஒரே சூரியன்றது இந்த பிராந்தி உபாதி பேதத்தினாலே பிராந்தியா எப்படி தெரிகிறது, அநேக சூரியன்கள் இருக்கு. ஒரு சூரியன் மேல ஒரு சூரியன் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு. அதே மாதிரிதான் இங்கே ஆத்மஸ்வரூபம் நிஜமா பார்க்கறச்ச ஒன்னாக இருந்தாலும் தனித்தனி சரீரத்துல காணப்படும் போது அந்த சரீரத்துக்கு தந்தா போல பின்ன பின்னமாக காணப்படுகிறது. அதையே இன்னும் கொஞ்சம் விசாரப்படுத்தி காண்பிக்கிறார். யதோக்தார்த்தஸ்ய பிரதிபத்தயே திருஷ்டாந்தः மித்ரோதாசீன சத்ருத்வம் யதைகஸ்யான்ய கல்பனாத் அபின்னஸ்ய சிதே தத்வத் பேதோந்தఃகரணாஸ்ரயः. நமக்கு மித்திரன்னா ஸ்நேகிதன். ஒரு ஆத்மாவை எடுத்துப்போம். அவனுக்கு ஒருத்தன் ஸ்நேகிதனா இருக்கான், ஒருத்தன் சத்ருவா இருக்கான், இன்னொருத்தன் ரெண்டும் இல்ல உதாசீனா இருக்கான். 3 பேர் வந்தாளா இல்லையா? 3 பேரும் ஜடம் இல்ல, 3 பேரும் ஆத்மா. இங்க ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஸ்நேகிதம் கிடைச்சா, ஒரு சத்ரு கிடைச்சா, ஒரு உதாசீனம் கிடைச்சா அப்படின்னு எப்படி வந்தது? இந்த ஆத்மா தன்னை காட்டிலும் வேறான ஒரு ஆத்மாவை எப்ப கல்பனம் பண்ணினதோ உடனே இது கிடைச்சு போச்சு. இவன் சத்ரு, இவன் மித்ரன், இவன் ரெண்டும் இல்லை அப்படின்னு. யதா ஏகஸ்ய அந்நிய கல்பனா. இவனுடைய திருஷ்டியில அவன் சத்ருவா தெரிகிறான், இன்னொருத்தனே இல்ல, இன்னொருத்தனாக தெரிகிறான். அந்த இன்னொருத்தனாக தெரியவர்கள்ல ஒருத்தர் சத்ருவா தெரிகிறான், ஒருத்தர் மித்திரனா தெரிகிறான், ஒருத்தர் ரெண்டும் இல்லைன்னு தெரிகிறான். ஆக இவன் கல்பனை பண்ணிதான் அது. அபின்னஸ்ய சிதேஹே தத்வத் பேதோந்தःகரணாஸ்ரயः. அபின்னம் வஸ்துதா சித்துங்கிறது ஒரே வஸ்துவா இருக்கு, ஒரே சித்து. ஆனா அந்த அந்தःகரணம் பின்ன பின்னமா போனதுனால அதுல பிரதிபலிக்கும் போது இது தனித்தனியாக காணப்படுகிறது, பின்னமாயிடுறது. அபஹாரோ யதா பானு சர்வதோ ஜலபாத்திரகைஹி தத்
क्रिया कृति देशाप्ति तथा बुद्धिरात्मनः अपहारो यथा भानुः सर्वतो जलपात्रकैः अपहारः இந்த ஜலபாத்திரம் நிறைய வச்சிருக்கு. அந்த ஜலபாத்திரத்திலே எல்லா ஜலபாத்திரத்திலையும் இப்ப சூரியன் தெரியுது. அப்படி சொல்லியாச்சுன்னா இப்போ எது நிஜ சூரியன்? நிஜ சூரியன் காணாம போச்சு. அபகாரா அது சுதந்திரமான சூரியன் இப்ப இல்ல. நமக்கு விவேகம் வந்ததுன்னா தெரியும் அதுதான் நிஜ சூரியன், இதெல்லாம் பொய் சூரியன். இப்ப எல்லா சூரியனும் ஏகப்பட்ட சூரியன் இருக்கிறது. இந்த சூரியன்ல எது உண்மையான சூரியன் சொன்னா இப்படிதான் இதுதான் உண்மையான சூரியன், நிறைய சூரியன் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் பிராந்தனா இருக்கிறவன். இது பிராந்தின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் வேற மாதிரியா விவகாரம் பண்ணுவான். இதெல்லாம் வாஸ்தவம் இல்ல, சூரியன் ஒன்னே ஒண்ணுதான், ஆகாசத்துல தெரியறதுதான் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த ஜலபாத்திரத்துல வரக்கூடிய கிரியையாகட்டும், இதுல உள்ள ஆகிருத்தியாகட்டும், இதனுடைய தேசமாகட்டும், இது எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்திடுவான் அந்த சூரியன் இடத்துல. கிரியைன்னு சொன்னா அந்த ஜலம் ஆடுறதுன்னு வச்சுக்கோ. ஒரு பாத்திரத்துல ஜலம் அசையுறது. அப்ப அதுல சூரியனும் அசைய ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அந்த பிரதிபிம்பம் அசையும் அங்க. அதே மாதிரி சின்னது பெருசு அப்படின்னு ஆக்கிருத்தி எல்லாம் வரும். வட்டமா தெரியும், நீட்டமா தெரியும், இப்படி எல்லாம் வேற தெரியும். இந்த பாத்திரத்தை தூக்கி இங்கேருந்து இன்னொரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடும், இந்த சூரியன் போயிடும். இப்படி எல்லாம் தியாயத்தீவ லேலாயத்தீவ அப்படின்னு சொல்றது சைத்தன்ய விஷயத்துல ஸ்ருதி. இவன் நல்ல தியானத்துல உட்காந்துட்டான். அப்ப ஆத்மா என்ன பண்றது? தியானம் பண்றதாக்கும். ஆத்மா எங்க தியானம் பண்றது? மனசுதான் தியானம் பண்றது. அந்தக்கரணம் தியானம் பண்ணினா அதுதான் ஆத்மா அப்படின்றதாக அர்த்தம். ஆத்மாவில வந்துவிடும். லேலாயத்தி அப்படின்னு சொன்னா ஒரே சலனமா இருக்குன்னு அர்த்தம். புத்தி ஒரே சஞ்சலமா இருக்கு, ஒரு ஸ்தைரியம் இல்லாம இருக்கு. இப்ப ஆத்மாவே அப்படி எடுத்துன்னு சொல்லணும். எப்படியாச்சு இது ஆத்மாவோட சேர்ந்து கொடுத்த புத்தி, அதனாலே இந்த தர்மம் ஆத்மாவுக்கு சேர்ந்தது. அத போல இது எல்லாமே இந்த திருஷ்டாந்தத்துல ஜலபாத்திரத்துல உள்ள தர்மங்கள்லாம் சூரியனுக்கு சேர்ற மாதிரி இந்த புத்தியில வருது எல்லாமே ஆத்மாவுக்கு வருதுன்னா வர்றது இல்லை, அப்படி தெரியுது பிராந்தியா. கிரியா ஆகிருதி தேசாப்தி ததா புத்திராத்மனஹ ந விருத்த தர்மாணாம் ஏகத்திர அனுபவத்தி காரணம். சொன்னா இந்த ஆத்மா ஒன்னா எப்படி இருக்க முடியும்? அங்க பாரு, ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் சௌக்கியமா இருக்கான். அப்ப சௌக்கியமா இருக்கிறவன் விஷயத்துல சௌக்கியங்கிறது அந்த ஆத்மா இருக்கும். அதுவும் ஆத்மாவதான் இருக்கு, ஆத்மாவதான் அத்தியாசம் பண்ணி தெரியுது. அதே சமயத்திலே அதே ஆத்மா ஒரே ஆத்மான்னு எப்படியும் அந்த ஆத்மாவிலேயே தான் துக்கமும் அத்தியாசத்தானே தெரியும். ஒரே ஆத்மாவை விருத்தமான ரெண்டு அத்தியாசம் ஒரே ஏக காலத்துல வர முடியுமா? ஒரு ரஜுவை பார்த்து இவன் சர்ப்பம்னு பிரமிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே இது சர்ப்பமும் தான் இந்த ரஜு, அதே சமயத்துல இது தண்டமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன முடியாது. அதனால வாஸ்தவமாத்தான் விருத்த தர்மம் வர முடியாது ஒரு இடத்துலன்னு இல்லை, சாந்தியா கூட விருத்த தர்மம் வர முடியாது ஒரு ஆத்மாவில. அப்படி இருக்கிறது ஒரே ஆத்மானு ஒத்துட்டு அதுல சுகாத்தியாசமும் இருக்கு துக்காத்தியாசமும் இருக்கு அப்படின்னு நீ சொல்றது அங்கேயும் விரோதம் இருக்கு, அனுபவத்தி வருதுன்னு. நச்ச அந்த அனுபவத்தி இல்லே காரணம். நச்ச விருத்த தர்மானாம் ஏகத்திர அனுபவத்தி காரணம். ஏன் அனுபவத்தி இல்லே? கல்பிதானாம் அவஸ்துத்வாத் ஸ்யாதேகத்ராபி சம்பவः சமன்யா அசுச்சிஹ வாத்வீத் ஏகஸ்யாமிவ யோஷிதி. அதாவது கல்பிதம் அவஸ்து, நாம கல்பித வஸ்துன்னு சொல்றோமே, வஸ்துவாக தெரியக்கூடிய அந்த கல்பிதம் இருக்கு, அது வாஸ்தவத்துல அவஸ்து, அது வஸ்துவே இல்லை.
அவஸ்துவானதுனாலே அதுல நீங்க என்ன வேணாலும் ஆரோபணம் பண்ணலாம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் நான் கொடுக்கிறேன் பாருங்க. இந்த வந்தியாபுத்திரன் இருக்கானே, இவன் சவப்பா இருப்பனா கருப்பா இருப்பனா அப்படின்னு கேட்டா இது ரெண்டுமே சொல்லக்கூடாது. சிவப்பா இருக்கான்னு சொன்னா கருப்பா இல்ல, கருப்பா இருக்கான்னு சொன்னா சிவப்பா இல்ல. ஒரு பையன் சிவப்பு அப்படின்னு சொன்னா கருப்பு இல்லைன்னு அர்த்தம், கருப்பு அப்படின்னு சொன்னா சிவப்பா இல்லைன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டும் விருத்தமா அங்க தெரியுது. இந்த ரெண்டு விருத்தமான கர்ப்பமும் அந்த இதுல இல்ல வந்தியாபுத்திரன். ஏன்னா அது இருக்குன்னு தெரியல, கல்பிதம். அது இருக்குன்னு ஒரு சமயம் வச்சுட்டான்னு வச்சுக்கோ. நீங்க எனக்கு கருப்பா இருக்கான்னு ஒருத்தன் சொன்னா அதையும் ஒத்துக்கலாம், அங்க வெள்ளையா இருக்குன்னு சொன்னா அதையும் ஒத்துக்கலாம். ஏன்னா எப்படி தெரியறதோ அப்படி ஒத்துக்கிறான், காந்தி அப்படி காமிக்கிறதோ அந்த மாதிரி காமிக்கிறான். அதனால கல்பிதம் வாஸ்தவம் இல்லாததுனாலே அவாஸ்தவமான அதிலே ஒரே இடத்துல நீ ரெண்டு விருத்த தர்மத்தை கல்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப இருக்குன்னு சொல்ல வேண்டியதான். குதிரைங்கிறது மாடாகாது, மாடு குதிரை ஆகாதுன்னு சாதாரணமா இருக்கு. ஆனா இவனுக்கு சொப்பனம் ஒண்ணு வந்தது, அங்க பார்த்தா ஒரு பிராணி அது குதிரையாகவும் இருக்கு, அதே சமயத்துல மாடாவும் இருக்கு அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதை ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி வந்துடுத்துனா ஆமா அது ஒரு விசேஷம், அது ரெண்டுல இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்துடும். ஆனா வாஸ்தவத்துல அது குதிரையா மாடா அப்படின்னு கேட்டா வாஸ்தவத்தை பார்க்காதுங்கோ. கல்பிதமா எப்படி இருக்குன்னு கேட்டா உபயாத்மகமா. இப்ப நரசிம்ஹா அப்படின்னு சொல்றோம், மகாகணபதி சொல்றோம். நரசிம்ஹா எப்படி நரச்சேத் ந சிம்ஹா, சிம்மச்சேத் ந நரஹ. சிங்கமா இருந்தால் அது மனுஷன் ஆகாது, மனுஷனா இருந்தால் சிங்கம் வராது. ஏன்னா சிங்கம் வேற இது வேற. ஆனா இப்ப நரசிம்மான்னு அது சொல்றது அது சிங்கமாவும் இருக்கு, அதே சமயத்துல மனுஷனாவும் இருக்கு. அப்படி இருக்கிறது அது ஏதோ விரோதம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு அவச்சேர்க்க பேதம் கொடுக்கிறோம். தலபரிக இப்படி அதுக்கு கீழே இப்படி அப்படின்னு ஒரு விவசாய பண்ணி ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்தி கொடுக்கிறோம். ஆக இதெல்லாம் கல்பித விஷயத்துல எப்படி வேணாலும் வரலாங்கிறோம், விரோதம் இல்லைன்னு சொல்லிட்டு போடலாம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். கமனியா அசுச்சி சுவாதி இது ஏகஸ்யாம் யோஷிதி இவ. ஒரு ஸ்லோகம் இருக்கு. பரிப்ராக் காமுக சுனாம் ஏகஸ்யாம் பிரமதாதனம். ஸ்திரீ ஒரு ஸ்திரீ தேகத்தை பார்த்து ஒரு பரிபிராஜகனாக வைராக்கிய சம்பன்னனாக இருக்கிறவன் இருக்கானே, அவன் ஒரு பார்க்கிற திருஷ்டி வித்தியாசமா தெரியுது, அவனுக்கு அது வேற விதமா தெரியுது. ஒரு காமுகனுக்கு வேற விதமா தெரியுது. ஒரு நாய் பார்த்ததுன்னா அது அவன் அது ஒரு விதமா பார்த்துக்கிறது. எப்படி பார்க்கறது? குணப காமினி பக்ஷே இது திஸ்ரோ விகல்பனாக அப்படின்னு சொல்ற. இந்த பரிவிராஜகன் அவன் பார்க்கும் போது அந்த சரீரத்தை அவன் ஒன்னும் ஆசைப்படுறதில்லை, அவனுக்கு ஆசை வர்றதில்லை, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா காமுகன் பார்த்தா அவனுக்கு அது ரொம்ப அதாவது ஒரு போக்கியமான அழகா தெரிகிறது. அதே சமயத்துல இது ரெண்டுலையும் சேராது. ஒரு நாய் பார்க்கறது பார்த்தா இந்த மாംസം சாப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறது பட்சபதார்த்தமா தெரியும். ஆக இது பஞ்சதசியில எல்லாம் வேற இருக்கு இன்னும். அதனால இது இதுலயே இருக்கு. குமாரில பற்றே சொல்லிருக்க இந்த ஸ்லோகத்தில். அதனால ஒரே வஸ்துல கல்பனை பலவிதமா வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இங்க இது எல்லாம் விரோதம்தான். குணபகான்னு சொன்னா வெறும் ஒரு சரீரம் அப்படின்னு பாக்குறான் பரிவிராஜகன், காமினி அப்படின்னு பாக்குறான் காமுகன், பக்ஷம் அப்படின்னு பாக்குறது நாய். இப்ப பக்ஷத்துவேன இன்னொருத்தன் பார்க்கல, நாய் பாக்குற மாதிரி இன்னொருத்தன் பார்க்கல, இவன் பாக்குற மாதிரி அவன் பார்க்கல. இது ஏன் அப்படி பார்க்கல? அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அந்த உருவஸ்துல இதெல்லாம் கல்பிதமாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? கல்பிதமா இருந்தா நமக்கு என்ன, எதை வேணாலும் கல்பிதமா இருக்கு, நிஜமாதான் இருக்க முடியாது. நஜாயம் கிரியா காரக பராத்மக ஆபாசா ஈஷதபி பரமார்த்த வஸ்து ஸ்பிருஷதி தஸ்ய மோகமாத்திர உபாதானத்வா. இப்படி கல்பிதம் தான் எல்லாம் விருத்த தர்மங்கரத்துவம் எல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பரமார்த்த வஸ்துல கொஞ்சம் கூட ஒட்டாது. ஈஷதபி தத்ரைவம் சதி எத்திர யதத்யாச
தத்கிருத்தேன தோஷேன குணேனவா அணுமாத்திரேனாபி சகா நசம்பத்தியதே அப்படின்னு பாஷ்யம். அதனால ஆரோபம் பண்ணிவிட்டேனே அப்படின்னு சொன்னா ஆரோபத்தோடு நின்று போச்சு. அந்த ஆரோபிதமான பதார்த்தம் அந்த வஸ்துவை தொடவே தொடாது. ஈஷதபி பரமார்த்த வஸ்து நஸ்பிருஷதி. இந்த கிரியா காரகம் எதை வேணாலும் கல்பனை பண்ணு. ஏன் சத்திய மோக மாத்திர உபாதானத்வா அதுனா இது மோகம் வெறும் அத்தியாசத்தால இருந்தது. அபூதாபினிவேஷேன ஸ்வாத்மானம் வஞ்சயத் அசத்யபி த்விதீயேர்த்தே சோமசர்ம பிதா யதா. அதாவது இல்லாதத போய் இவன் இருக்குன்னு அபினிவேஷேன்னு கல்பனை பண்ணிவிட்டான். அபினிவேஷம்னு சொன்னாக்க இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். எவ்வளவு பிராந்தியால அப்படி பண்ணானா அவன் தன்னையே தானே வஞ்சித்துக் கொள்வதாக ஆகும். சுவாத்மானம் வஞ்சயத்தியம் அசத்தியபி பீதியே அர்த்தே. தன்னை காட்டுல வேறாங்க ஒண்ணும் இல்லவே இல்லை. இல்லாட்டாலும் இவன் பாவம் தன்னையே அது இருக்கிறதாக நினைச்சுண்டு ஏமாந்து போறான். ஒரு சிங்கம் கணத்துல பார்த்து அதுல தெரிகிற சிங்கத்தை வேற சிங்கம் அப்படின்னு நினைச்சுண்டு தனக்கு போட்டியா வந்திருக்கு அப்படிங்கிறதுனாலே அது மேல பாஞ்சு உயிரை விட்டதுன்னு ஒரு கதை ஒரு மூலி. அந்த மாதிரி சோமசர்ம பிதாங்கிறது என்னன்னா, யாரோ ஒரு பிரம்மச்சாரி சோமசர்மான ஒருத்தர்தான். அவன் அவனுக்கு ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு மாவு கிடைச்சுதான். கொஞ்சம் அதிகமான மாவு பிக்ஷையில கிடைச்சு போச்சான், சத்து மாவு. அவன் என்ன பண்ணானா, அந்த சத்து மாவை கொஞ்சம் பாக்கி வச்சுப்போம்னு சொல்லி அதை ஒரு மண் பாண்டத்துல போட்டு உரியில கட்டி மேல சொந்துட்டு இருந்தான். அது கீழே கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்தே சத்து மாவு, இதனால நமக்கு என்னெல்லாம் லாபம் வரும் அப்படின்னு பார்த்தான். எல்லாம் கல்பனை ஓடுறது, மனோரத கல்பனை. அவன் என்ன பண்ணிட்டான், இது கொஞ்சம் அதிக அளவுல இருக்கு சத்து மாவு. இந்த சத்துவை நாம யாருக்காவது நாளைக்கு கொஞ்சம் வேண்டியவாளுக்கு வியாபாரம் பண்ணோம்னா 4 காசு வரும். அந்த காசை வச்சு வேற ஏதோ மாடு வாங்கி அதை வளர்த்து அதனுடைய பாலை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி அதை பெருசு பண்ணி விடலாம். கொஞ்சம் நிறைய பணம் சேர்ந்த உடனே ஒரு விவாகம் பண்ணி விடலாம். விவாகம் பண்ணிட்டாச்சுன்னா அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும் போது அவ வீட்டு வேலையில ரொம்ப வெற்றிடமா இருக்கும் போது குழந்தை ஆகிறது அவளுக்கு தெரியாது. நான் ஒரு 4 தடவை சத்தம் போட்டு சொல்லுவேன், குழந்தை எடுத்து பார்த்து பாருன்னு. ஆனா அவ வீட்டு வேலையில மும்முரமா இருக்கும் போது இது காதுல விழாம இருப்பா. அப்போ நான் போய் அவளை இந்த மாதிரி காலால உதைக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிவிட்டேன், அந்த பானை இருந்தது அதுல உத விட்டுவிட்டேன். அதுல உத விட்ட உடனே அந்த சத்து கும்பம் அப்படியே உடஞ்சி விழுந்து இவனுடைய இவ்வளவு தூரம் இல்ல கோட்டை கட்டினானே மனக்கோட்டை எல்லாமே உடஞ்சி போச்சுன்னு ஒரு கதை. அவன் எப்படி எதுக்காக எல்லாம் பண்ணா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மனோரச கல்பனம். எல்லாம் கல்பனை பண்ணிட்டு அதெல்லாம் நிஜமாக்கன்னு நினைச்சிட்டு ஏமாந்துட்டான். அந்த மாதிரி இப்ப இருந்ததும் போயிடுச்சு. அத போல இங்க தன்னை காட்டிலும் வேறான ஒரு ஆத்மா இருக்கிறதாக இவன் கல்பனை பண்ணிட்டு அவன் சத்ருவாக்க இவன் மித்திரனாக்கா அப்படி இப்படின்னு சொல்லி இவன் தன்னையே ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றது. அபூதாபினிவேஷேன சுவாத்மானம் வஞ்சயத்யம் அசத்யபி த்விதீயேர்த்தே. ரெண்டாவதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இருந்தாலும் அவன் பாட்டு பாக்குறான். சோமசர்ம பிதா யதா. 51வது ஸ்லோகத்தோட நிறுத்திப்போம். இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.